ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 காருங்க போகிற ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ 2:3:4 அப்படின்னு இருக்குது. மேலும் அந்த காருங்க 3மே ஈக்குவல் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுதுங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு காரும் அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டயத்தோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண கணக்கு. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். மேலும் இந்த கணக்கு மனக்கணக்காக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதையும் கேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது இந்த காருங்களுடைய ஸ்பீட்ஸ் என்னவோ அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 எண்களுக்கும் நாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 12ன்னு வரும். இந்த 12 அப்படிங்கிறத அந்த 3 கார்களும் ட்ராவல் பண்ணுற காமன் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு வச்சுப்போம். அதாவது அந்த டிஸ்டன்ஸை 12 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த 3 கார்களையும் ஏ, பி அண்டு சி அப்படின்னு வச்சுப்போம். அப்போது கார் ஏயோட ஸ்பீடு 2 km/h, கார் பியோட ஸ்பீடு 3 km/h மற்றும் கார் சியோட ஸ்பீடு 4 km/h அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு கணக்கு பண்ணோம்னா கார் ஏ எடுத்துக்கிற டைமு 6 மணி நேரம், கார் பி எடுத்துக்கிற டைமு 4 மணி நேரம் மற்றும் கார் சி எடுத்துக்கிற டைமு 3 மணி நேரம். ஸோ இந்த 3 கார்களும் தனித்தனியாக எடுத்துக்கிற நேரங்களை மொத்தத்தில் நம்ம ரேஷியோவாக கம்பேர் பண்ணோம்னா அந்த ரேஷியோஸ் உங்களுக்கு 6:4:3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கணக்கான ஆன்சர் 4வது ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். அதுவும் இதே போல் ரொம்ப சாதாரண விஷயந்தான். அதுக்கு ஒன்றும் ஸ்கிரிப்ட்லாம் தேவையில்லை, மனக்கணக்காக போட்டுக்கலாம். கவனிங்க. இப்போ இந்த ஸ்பீட்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல 2:3:4 அப்படின்னு, இதுக்கான எல்சிஎம் 12ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு காரோட ஸ்பீட் அதிகமாகும்போது அது எடுத்துக்கிற நேரம் குறையும். அதாவது வேகமும் நேரமும் தலைகீழ் விகிதத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 50 மணி நேரம் ஆகும். 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 25 மணி நேரம் ஆகும். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 20 மணி நேரம் ஆகும். அதே 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 2 மணி நேரம் தான் ஆகும். ஸோ ஸ்பீடு அதிகமாக அது எடுத்துக்கிற டைம் குறைஞ்சி போகும். அதே போல் தான் இங்கேயும் அந்த வாகனங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாகனங்களுடைய பிரயாண நேரம் மாறுபடும். வேகமாக போகிற வாகனம் குறைவான நேரத்தை எடுத்துக்கும், மெதுவாக போகிற வாகனம் அதிகமான நேரத்தை எடுத்துக்கும். ஸோ இந்த தலைகீழ் விகிதம் அப்படிங்கும்பொழுது அந்த கார்கள் எடுத்துக்கிற பயண நேரத்தோட விகிதம். ஆனால் இங்கே இதை அப்படியே நாம் ரிவர்ஸில் எழுத முடியாது. இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிங்க. உதாரணத்துக்கு 2:3 அப்படின்னா 3:2ன்னு எடுத்துக்கலாம், அல்லது 3:4 அப்படின்னா 4:3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 நம்பர் இருக்கும்பொழுது அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ இதை ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுறது என்ன செய்வோம்னா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். அந்த எல்சிஎம்மை இந்த ஒவ்வொரு நம்பராலையும் தனித்தனியாக வகுத்துறது. அப்படி வகுக்கும்போது கிடைக்கிற ஈவுகள் இருக்கு இல்லைங்களா, இப்போ அந்த ஈவுகளுடைய ரேஷியோ தான் இதற்கான தலைகீழ் விகிதமாக அமையும். இங்கே இந்த 3 எண்களுக்கான எல்சிஎம் அப்படிங்கிறது 12. ஸோ இந்த 12ஐ 2ஆல் வகுத்தோம்னா 6, 3ஆல் வகுத்தோம்னா 4, 4ஆல் வகுத்தோம்னா 3. ஸோ இந்த பயண நேரங்களை நாம் இப்போ 6:4:3 அப்படின்னு விகிதப்படுத்திக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். மேலும் இந்த கணக்கில் இன்னொரு சின்ன விஷயத்தை கவனிங்க. இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் 12. இந்த 12ஐ நாம் பயண தூரம்னு வச்சுக்கிட்டு கார் ஏக்கான டயத்தை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது 12/2 = 6 அப்படின்னு போட்டோம். அதாவது கார் ஏ எடுத்துக்கிற டைம் 6 மணி நேரம். இப்போ அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு சாய்ஸில் 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடுங்க. மற்றதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.